ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டையோட லாலிபாப் தான். அதாவது 3 முட்டை அவிச்சு எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையானது முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவு, ப்ரெட் கிராம்ஸு, மிளகுத்தூள், உப்பு, இதுக்கு அரிசி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க அது எப்படி செய்யணுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் முட்டையை துருவிட்டேங்க. இப்படி தேங்காய் துருவல் வச்சு துருவிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் இந்த சைஸ் அளவு. இப்போ இதையும் இந்த பெரிய துருவலில் துருவிக்கலாம். இப்போ வெங்காயமும் இந்த அளவுக்கு பொடியாக துருவிக்கணுங்க. இப்போ இது கூட என்ன மசாலாலாம் சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். கலரும் வரும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, பெப்பர் கொஞ்சம், இது சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி, பெப்பர் தூள் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாவு இந்த முட்டை இது இந்த அளவுக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ரோல் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துட்டோம். ஸோ இதில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா ரோல் ரெடி ஆகிட்டு, ஆயில் ஹீட் ஆகிட்டு இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.